السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. لقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات يتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن عبد حتى يؤمن بالقدر خيره وشره وحتى يعلم أن ما أصابه ولم يكن ليخطئه وأن ما أخطأه لم يكن ليصيبه. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அனைத்தையும் படைத்தவன். வானம், பூமி, இடைப்பட்ட படைப்பினங்கள், மலைகள், ஆறுகள், கடல்கள், மலையை பொழிவிக்கிறது, வெயிலை வேகமாக ஆக்கிறது, வெயிலை தணிக்கிறது, அடைமலை பொழிவிக்கிறதையும் தூறலான மலை பொழிவிக்கிறது எல்லாம் அல்லாஹுதான். இதே மாதிரி மனித வர்க்கத்தையும் படைத்தவன், ஜின் வர்க்கத்தையும் படைத்தவன் அவன்தான். ஒரு மனிதர் ஆணாக பிறந்திருக்கிறார் என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். ஒரு பெண் பெண்ணாக பிறந்திருக்கிறாள் என்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான். சிறிய வயசுல மௌத்து வருது என்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான். பெரிய வயதுல மௌத்தாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான். நஷ்டம் உண்டாகிறது என்றாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய தக்தீரின் படிதான். உலகத்தில் எதெல்லாம் நடந்திருக்கின்றதோ இனிமேல் நடக்கப் போகின்றதோ அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படிதான் நடந்தது, நடக்கின்றது, நடக்கப் போகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடை மீறி, தக்தீரை மீறி உலகத்தில் எதுவும் நடக்கவும் இல்லை, நடக்கிறதும் இல்லை, நடக்க போறதும் கிடையாது, நடக்கவும் முடியாது. அனைத்தும் ஆமன்னா பி குல்லும் மின் இன்தி ரப்பினா. இது மூமினுடைய வார்த்தை. நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம். குல்லும் மின் இன்தி ரப்பினா, அனைத்தும் எங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து தான் நடக்கின்றது, அவனுடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்குது. அவனுடைய ஏற்பாடை மீறி உலகத்தில் எதுவும் நடப்பது கிடையாது. मुतनज़रात, अल्लाह पाक ने आसमानों को, ज़मीन को और वमाबैन जितने भी चीज़ें हैं, पहाड़े हैं, समंदर हैं, दरियाए हैं और जितनी मखलूक़ात हैं सबको अल्लाह ने पैदा किया और इंसानियत को और जिन्नात को भी अल्लाह ने पैदा किया. और जैसे अल्लाह पाक ने सब चीज़ों का खालिक हैं, ऐसा हालात के भी खालिक हैं. और जो कुछ हो अभी तक हुआ है वो अल्लाह के इरादे से हुआ है. जो हो रहा है वो भी अल्लाह के इरादे से हो रहा है. जो आइंदा होगा वो भी अल्लाह के इरादे से ही होगा. अभी तक कुछ भी ऐसा नहीं हुआ जो अल्लाह के इरादे के मुखालिफ हो. अल्लाह ने तकदीर में जो लिखा है इसके खिलाफ हुआ हो, या हो रहा हो या होगा, ये कभी नहीं हो सकता. अगर कोई इंसान मर्द बन के पैदा हुआ है, यह भी अल्लाह के इरादे से है, अल्लाह की तकदीर के मुताबिक. एक औरत बन के पैदा हुई है, यह भी अल्लाह के इरादे के मुताबिक है. और जो बच्चा बचपने में मर जाता है वो भी अल्लाह की तकदीर के मुताबिक, और जो बड़े हो के मरता है वो भी अल्लाह की तकदीर के मुताबिक है. जो कारोबार में नफ़ा मिलता है
वो भी अल्लाह के इरादे के तकदीर के मुताबिक हैं। जो नुकसान हो रहा है वो भी अल्लाह के तकदीर के मुताबिक हैं। अल्लाह के इरादे के बगैर, उसके चाहत के बगैर दुनिया के अंदर कुछ भी नहीं हुआ, कुछ भी नहीं हो सकता. அப்போ அல்லாஹ்வுடைய ஏற்பாடை மீறி உலகத்தில் எதுவும் நடக்க முடியாது. இதுக்கு பேர் தான் தக்தீர். இது எங்களுடைய ஈமானுடைய ஒரு பகுதி. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6 விஷயங்கள் மீது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். உள்ளத்தால உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதில் அணுவளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் அவனுடைய ஈமானுடைய குறைபாடு உண்டாகிடும். மாற்றமான கருத்து வந்துட்டான், காஃபிர் ஆகிடுவான். அதனால் இதில் உறுதியான எந்தவித சந்தேகம் இல்லாத நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன். வ மலாயிகத்திஹி, மலக்குமார்கள் மீது. வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களின் மீது. வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்கள், அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் உண்மையானவர்கள் என்ற விஷயத்தை நம்புகிறேன். வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாள் ஒன்று இருக்கிறதே. உலகம் அனைத்தையும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் அனைத்தையும் அழித்துட்டு அல்லாஹ்விடத்தில் திரும்ப ஒரு நாளை உயிர்ப்பிப்பான். மனித வர்க்கம் உயிர்ப்பிக்கப்படும். ஜின் வர்க்கத்தினர், ஏனைய உயிரினங்கள் கேள்விகளுக்கு நடைபெறும். அந்த நாள் யௌமுல் கியாமா. அந்த நாள் உண்மையானது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, இந்த முன்னாடி சொல்லப்பட்ட 5 விஷயங்கள் மீது ஈமான் இருக்குது. ஆனால் குளறுபடி ஏற்படுறது இந்த 6வது விஷயத்தில் தான். அனைத்து நலவுகளும் கெடுதிகளும் அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் தான் நடக்கின்றது. நலவு கெடுதின்றா என்ன? லாபம் நஷ்டம் வாரதும், லாபம் வார நலவு, நஷ்டம் வாரது கெடுதி. குழந்தை பிறக்கிறது நலவு, மௌத்தாகிறது கெடுதி. ஆரோக்கியமாக இருக்கிற நலவு, நோய் வாரது கெடுதி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு விருப்பமானதோ வெறுப்பானதோ அனைத்தும் அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் தான் நடக்கிறது. அதுக்கு சபபாக காரணமாக அல்லாஹ் யாரையும் ஆக்கலாம். நேரடியாக அல்லாஹ் செய்யலாம், அல்லது யாரையாவது காரணமாக ஆக்கி செய்யலாம். ஆனால் முடிவென்னா அல்லாஹுடைய ஏற்பாடின் பிரகாரம் தான் நடக்கின்றது. அந்த காரணமாக ஆனவர், காரணமான விஷயம் நலவாகவும் இருக்கலாம், கெடுதியாகவும் இருக்கலாம், அல்லது ஹலாலான வழியிலும் இருக்கலாம், ஹராமான வழியிலும் இருக்கலாம். காரணம் எதுவாக கூட இருக்கலாம். காரணத்தை தேர்ந்தெடுத்த வழி நலவாக இருக்கலாம், கெடுதியாக இருக்கலாம். நலவுண்டா சம்பந்தப்பட்டவருக்கு நன்மை கிடைக்கும், கெடுதிண்டா அதுக்குள்ள முடிவு அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் முடிவென்னா அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டம்படி தான் நடக்குது. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அனைத்து நலவுகளும் அனைத்து கெடுதியும் அல்லாஹுடைய ஏற்பாடின்படி தான் நடக்குது. இதை உள்ளத்தால உறுதியாக நம்பணும். இதுதான் ஈமானுடைய ஒரு பகுதி. இதில் குறை ஏற்பட்டால் ஆரம்பத்தில் 5 உறுதியாக நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் மீது, மலக்குமார்கள் மீது, மறுமை நாள் மீது, இது மாதிரி வேதங்கள் மீது, நபிமார்கள் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கு. 6வது விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகம் தடுமாற்றம்னால் அவன் இஸ்லாத்தில் இல்லை, அவன் ஈமான்தாரி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இதில் நிறைய குளறுபடி வாரத்தினால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிச்சு ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, லா யுமினு அப்துன் ஹத்தா யுமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஒரு அடியான் உண்மையான ஈமானாக முடியாது, ஈமானுடையவனாக ஆக முடியாது எதுவரைக்கும் அவர் அனைத்து நலவுகளும் கெடுதிகளும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்று நம்ப மாட்டாரோ உறுதியாக, அது வரைக்கும் உண்மையான மூமினாக முடியாது என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்ன ஹத்தா யஅலம அன்னமா அஸாபஹு லம் யகுன் லியுக்தியாஹு, அடுத்து இதையும் அவர் அறிய வேண்டும், அது இந்த சொல்லப்பட்ட விஷயத்துக்குள்ளாகிறதான். அவருக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத் இருக்கிறதே, ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், ஒரு நஷ்டம், ஒரு நோய், ஒரு கஷ்டம், எதுவாக இருந்தாலும் அன்னமா அஸாபஹு லம் யகுன் லியுக்தியாஹு, அவரை விட்டு மிஸ் ஆகக்கூடிய, இல்லாமலாகக்கூடிய ஒரு விஷயம் உண்டல்ல, அது எப்படியும் அவருக்கு வர இருந்துச்சு அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி, எனவே வந்துட்டது. அதனால் வந்துச்சு, இதனால் வந்துச்சு, அப்படி மிஸ் ஆகிட்டது என்று கிடையாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி நடந்துட்டது. வ அன்னமா
அஹ்தாஹு லம் யக்குன் லியுஸீபஹு. இதே மாதிரி அவர் நம்பணும், எது அவருக்கு கிடைக்காம போச்சோ அது அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கவில்லை. கிடைக்காம இருந்துச்சு, அதனால கிடைக்கல. கிடைக்க இருந்தது மிஸ் ஆகல. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில் தவறி போயிட்டு மிஸ் ஆயிட்டுன்னு சொல்கிறோமே, அது உண்மையில் மிஸ் ஆகலை. வெளிரங்கத்தில் அப்படி வழங்குது. அது ஏற்கனவே அது வந்து கிடைக்காம இருந்த ஒன்று தான் கிடைக்கல, அவ்வளோதான். அது கிடைக்க இருந்த ஒன்றல்ல, கிடைக்க இருந்ததா இருந்தால் மிஸ் ஆகி இருக்காது. கிடைக்க இருக்கலாங்க தான் மிஸ் ஆச்சு. அது யாருக்கு போய் சேரமாடு போய் சேர்ந்துட்டுது. இதான் தக்தீர். இதை நாங்கள் முழுமையாக நம்பினோம் என்றால் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆறுதல் உண்டாகும். இது அந்நியர்கள் யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் தக்தீரை நம்பக்கூடிய பாக்கியம். தக்தீரை முழுமையாக நம்புறவங்க வாழ்க்கையில தலை இடிச்சு கொண்டு தலைவலி, பிரச்சனைகள், தற்கொலை எதுவும் வராது. என்ன வந்திருக்கு, அல்லாட ஏற்பாடு வந்திருக்கு நம்பிட்டு போயிடுவாங்க. மனசுக்கு ஆறுதல் படுத்திக் கொள்வாங்க. விஷயத்தை பெருசுப்படுத்த மாட்டாங்க. தக்தீரை நம்பாதவர்களுக்குத்தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்ப தக்தீர் என்னென்று வழங்கணும்? அதில் எது வரைக்கும் எங்களுக்கு போகலாம், பேசலாம், ஆராயலாம், எதுக்கு மேலே நாங்கள் பேசக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கக்கூடாதுன்ற வரையறை இருக்குது. தக்தீரை மாற்றலாமா, மாற்ற முடியாதா, அது ஒரு விஷயம். அப்போ நாங்கள் தக்தீர் நாங்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், உண்மையில தக்தீர்னா என்ன, அது ஒரு இன்னொரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் அது ஞாபகப்படுத்தப்படும். मोहतरम हज़रात, तो अल्लाह के इरादे के बगैर दुनिया के अंदर कुछ भी नहीं हुआ, कुछ भी नहीं हो सकता. जो कुछ हो रहा है, हुआ है, सब कुछ अल्लाह के इरादे के मुताबिक. अल्लाह ने जो चाहा, आमन्ना बिह कुल्लुम मिन इंदि रब्बिना. ये ईमान वालों की शान है. वह कहेंगे हमने अल्लाह पर ईमान लाया है और हमें यकीन है हर चीज़ अल्लाह की तरफ से है, उसके तकदीर के मुताबिक है. जो ईमान की 6 बातें हैं, आमन्तु बिल्लाह व मलाइकतिही व कुतुबिही व रुसुलिही वल यौमिल आखिर वल क़द्र खैरिही व शर्रिही मिन अल्लाह ताला. 6 बातों पर ईमान लाना ये ईमान है. इनमें किसी एक में कमी हो जाए, कम पड़ जाए, वो ईमान वाला नहीं है. अगर किसी ने अल्लाह पर ईमान लाया है, वह मलाइकती उसके फरिश्तों पर पूरा ईमान है, वह कुतुबी ही उसके किताबों पर पूरा ईमान है, वह रसूल ही उसके रसूलों पर सारे सच्चे और अच्छे थे, इस पर भी यकीन है. वल यौमिल आखिर और क़यामत के दिन के बारे में भी यकीन है. एक दिन ज़रूर होगा, अल्लाह पाक सारे दुनिया की मिटाएंगे, दोबारा अल्लाह पाक बनाएंगे, सारे मखलूक़ात को ज़िंदा करेंगे और जानवरों को ख़त्म करेंगे. बाकी जिन्नात और इंसान के जन्नत और जहन्नम का फ़ैसला होगा. यह यौमुल आखिर है, इस पर भी यकीन है. जो आखिरी बात हैं, वल क़द्र खैरिही व शर्रिही मिन अल्लाह ताला, क़ज़ा और क़दर, तकदीर पर ईमान लाना. जो भी अच्छाई और बुराई होती है सब अल्लाह की तरफ से है, इस पर यकीन होना यह भी ईमान का हिस्सा है. अगर इसके अंदर कमी हो, वो भी ईमान वाला नहीं हो सकता, उसका ईमान पूरा नहीं है. कभी काफिर भी हो सकता है. अगर इसके अंदर कोई गड़बड़ हो जाए, इस्लाम के दायरे से और निकल जाता है. बड़ा अकीदा का मसला है. तो ईमान पर जो आखिर दिन पर जैसा ज़रूरी है, अल्लाह पर ईमान लाना जो ज़रूरी है, ऐसा ही क़ज़ा और क़दर पर ईमान लाना भी ज़रूरी है. हम तो कहते हैं हम ईमान लाए हैं, जब मसला पेश आता है फिर हम बिगड़ जाते हैं, आगे पीछे हो जाते हैं, जब नुकसान हो जाते हैं. खैर और शर क्या है? खैर और शर ये सिर्फ मौत और हयात नहीं है, बल्कि कारोबार के अंदर नुकसान होना ये शर है, नफ़ा होना खैर है, सेहतमंद रहना खैर है, बीमार होना ये शर है. ऐसे हर बात के अंदर नफ़ा और नुकसान दोनों अल्लाह की तरफ से हैं, इस पर पूरा यकीन होना चाहिए.
اس میں گڑبڑ غالباً ہوتا ہے. اس وجہ سے اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے الگ ایک حدیث کے اندر ترمذی شریف کے اندر فرمایا، حدیث موجود ہے ترمذی شریف کے اندر، لا یؤمن عبد حتی یؤمن بالقدر خیرہ وشرہ من اللہ تعالی. ایک بندہ، ایمان والا بندہ، مومن کا ایمان، مومن بندہ کا ایمان اس وقت تک ایمان نہیں ہوگا، مکمل نہیں ہوگا جب تک اس کا قضاء اور قدر پر ایمان نہ ہو. خیر اور شر اللہ کی طرف سے ہونے کا یقین جب تک نہ ہو اس کا ایمان مکمل نہیں ہوگا. تو آگے فرمایا وَحَتَّى يَعْلَمَ أَنَّ مَا أَصَابَهُ لَمْ يَكُنْ لِيُخْطِئَهُ وَأَنَّ مَا أَخْطَأَهُ لَمْ يَكُنْ لِيُصِيبَهُ. اسی کے ذیل میں ہے کہ دو باتوں پر اس کا یقین ہونا چاہیے، پکا یقین ہونا چاہیے. جو اس کو ملا وہ ایسا ہے جو اس سے وہ جدا نہ ہونے والی نہیں تھی، چھوٹنے والی نہیں تھی. یعنی جو بیماری، جو پریشانی، جو نقصان، جو تکلیف، جو برا حال اس پر آیا ہے وہ ضرور بضرور اس پر آنے والا تھا، اس لیے آیا ہے. ایسا نہیں کہ اس کو نہ آنے والا تھا وہ آ گیا ہے. وَأَنَّمَا أَخْطَأَهُ لَمْ يَكُنْ لِيُصِيبَهُ. اور جو اس سے چھوٹ گئی، جو مس ہو گئی، ہمارے اندر مس نہیں، چھوٹ گئی نہیں، بلکہ اس کو نہ ملنے والی تھی نہ ملی. ایسا نہیں کہ ملنے والی تھی نہ ملی ہو، بلکہ جو مس ہو گئی، جو نہ ملی ہو، وہ ایسی چیز تھی جو اس کو نہ ملنے والی ہے، کبھی بھی نہ ملنے والی. جب نہ ملنے والی کہاں سے ملے گی پھر؟ تو کہتے ہیں منہ تک آ گیا پھر چھوٹ گئی، ہاتھ تک آ گیا چھوٹ گئی. نہیں، وہ اللہ نے ایسا ہی لکھ دیا آپ کے ہاتھ تک آئے گی، آپ کے ہاتھ میں نہیں آئے گی. یہ تقدیر ہے، اس پر یقین ہونا چاہیے. یہ ہمارے لیے بہت بڑی نعمت ہے جو کسی کافر کو نہیں ملی ہو کہ تقدیر پر ایمان لانا. اس سے دل کی تسلی ہوتی ہے. جب اللہ کے قضاء اور قدر پر ایمان ہو مومن کا، وہ کبھی بھی پریشان نہیں ہوگا. پریشانی آئے گی تو بیچنے والے کی طرف متوجہ ہوگا، شور نہیں کرے گا، روئے گا، مار پیٹے گا نہیں. کیوں؟ اس کو پتہ ہے اللہ نے چاہا ہو گیا ہے. تو ورنہ انسان خودکشی کی طرف بھی چلا جاتا ہے جب تقدیر پر ایمان نہ ہو، پریشانیوں سے ڈرتا ہے. لیکن قضاء اور قدر کے اندر وہ اصل کیا ہے اس کا بھی جاننا ضروری. اور قضاء اور قدر کے اندر تقدیر پر کہاں تک ہم بات کر سکتے ہیں، سوچ سکتے ہیں، اور کہاں جس حد سے آگے ہم بات نہیں کر سکتے، سوچ نہیں سکتے، اس کا بھی جاننا ضروری. اور قضاء قدر میں کیا مطلب ہے؟ کبھی ایسا بھی ہوتا ہے جو اللہ کے مقدر پر ہوتا ہے، لیکن اس کے لیے جو سبب ہوتا ہے کبھی سبب نہیں ہوتا. کبھی جو سبب ہوتا ہے وہ اس کے اختیار حلال طریقے سے ہوتا ہے، کبھی حرام طریقے سے بھی ہو جاتا ہے. اس سے یہ ہم نہیں کہہ سکتے اللہ نے چاہے اس لیے میں نے حرام کھایا ہے، اللہ نے چاہے اس لیے حرام کہ میں نے کیا ہے. ایسی بات نہیں ہے. قضاء اور قدر بہت تفصیل کی بات ہے، ہر انسان کی سمجھ سے باہر ہیں. جتنا ہو سکے ہمیں سمجھنے کی کوشش کرے، لیکن آگے ہمیں گھسنے کی جگہ نہیں ہے. اگر وقت ہو تو انشاءاللہ کچھ بات ہوگی اس کے بارے میں. ಗಣ್ಯಮಿಕ ಸಹೋದರರೇ ಪ್ರಿಯರೇ, ಕವಾ ಕದರ್ನ ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத்தில் வருது, இன் அல்லாஹ் கதபல்லாஹு மகாயித் அல் ஹலாயிக் قبل أن يخلق السماوات والأرض ب50,000 عام. அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான் உலகத்தில் ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் என்னென்ன வரும், என்னென்ன நிகழும் என்ற விஷயத்தெல்லாம் எழுதிட்டான். வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சு. இவங்க இவ்வளோ காலம் வாழ்வாங்க, இன்னாருக்கு இத்தனை குழந்தை பிறக்கும், இன்னாருடைய குழந்தை சின்ன வயசு இத்தனை மௌத்தாகும், இன்னாருக்கு இன்ன நோய் வரும், இன்னார் இவ்வளோ லாபம் அடைவார், இன்னார் இவ்வளோ நஷ்டம் அடைவார், இன்னார் இந்த நாட்டுக்கு போவார், இன்னார் இங்கே மௌத்தாகுவார், எல்லாம் எழுதப்பட்டாச்சு. இது ஒரு ஹதீஸ். இன்னொருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி விட்டு வெளியே வராங்க.
சொன்னாங்க. இதில் வலது கையை உயர்த்தி காட்டினாங்க. இதில் சொர்க்கவாதிகள் உடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கம் போகக்கூடிய எல்லாருடைய பேர் லிஸ்ட் இருக்குது. இப்படி கையை உயர்த்தி காட்டினாங்க. ஒரு இதில் எனக்கு கிதாப் ஒன்று இருக்குது. இந்த ஏட்டில், இந்த புக்கில், இந்த இதில் ரெஜிஸ்டரில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கம் போகக்கூடிய எல்லாருடைய பேரும் இருக்குது. மை காஞ்சிட்டது, பேனை உயர்த்தப்பட்டாச்சு, இனி எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி வீசினாங்க. அடுத்த இடது கையை தூக்கி காட்டினாங்க. இதில் இந்த புக்கில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் நரகம் போகக்கூடிய எல்லாருடைய பேரும் இருக்குது. மை காஞ்சிட்டது, ஜஃபத் வருஃபியல் கலம், பேனை உயர்த்தப்பட்டாச்சு, இழந்த மாற்றம் ஏற்படாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதிகளும் முடிவெடுக்கப்பட்டாச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் சொர்க்கம் போவாங்க எல்லாருடைய பேர் எழுதப்பட்டாச்சு, இந்த மாற்றம் வராது. இதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதர் வரையும் இதுக்குள்ளால் எத்தனை பேர் நரகம் போவாங்க என்ற பேர் எழுதப்பட்டிருக்குது, இந்த மாற்றம் வராது. ஃபீமல் அமல் யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் எதுக்கு அமல் செய்யணும்? இப்போ நான் நரகம் போகிறேன்னு சொன்னால் தொழுது கொண்டு நோன்பு பிடிச்சி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க தேவையில்லையே. என் பேர் நரகவாதின்னு எழுதப்பட்டிருக்கு, நான் அங்கே தான் போவேன், என்னை மாற்றப்படாது. நீங்கள் சொல்கிறீங்க, அல்லாஹ் சொன்னான். நான் சொர்க்கவாதின்னு சொன்னேன், என்னுடைய பேர் சொர்க்கத்தில் போகிறவங்க லிஸ்ட்டில் இருக்குண்டா, நான் எதுக்கு கஷ்டப்படணும்? அமல் செஞ்சு கொண்டு இருக்கணும். நான் அமல் செஞ்சு அங்கே போய் சேர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசான பதில் சொன்னாங்க, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொன்னாங்க. யஅமலு குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்கள் அமல் செஞ்சு கொண்டே இருங்க, நல்ல அமல் செய்யுங்க, தயாரிப்பு செய்யுங்க. குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, ஒவ்வொருத்தருக்கும் எதற்காண்டி படைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும். சொர்க்கவாதியாக இருந்தால் அவர் கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். அவர் அதுக்கான தயாரிப்பை செய்வார், அமல் செய்வார், அந்த பாதை அவருக்கு லேசாக்கப்படும், அவர் அந்த பாதையில் போவார். நரகத்துக்கு போகக்கூடிய மனிதராக இருந்தால் அவரை அந்த வழியை தேர்ந்தெடுப்பார், இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு அமலும் செய்ய மாட்டார், அங்கே போய் சேர்ந்துடுவார். அவர் லேசாக விளங்குறது சொன்னாங்க. இப்போ என்னுடைய பேர் நரகவாதியில் இருக்குதா சொர்க்கவாதியில் இருக்குன்னா தெரியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் அதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு மேலே நரகம் அனுப்புற சொர்க்கம் அனுப்ப அல்லாட கையில் இருக்குது, எனக்கு அந்த உரிமை இல்லை, நான் அல்லாட அடிமை. அமல் செய்யணும்னு மனித அமல் செய்வேன், இது சொர்க்கவாதிக்கு அடையாளம். அறப்படித்ததைகள் விளங்காதவர்கள் மடையர்கள் தான் கேள்வி கேட்டுக்கொண்டு நரகவாதி தான் நான் போறேன்னு போய் கொண்டிருப்பான். இன்னொரு விஷயம், இப்போ மனிதனுடைய அமலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எழுதிட்டான் சொர்க்கம் போறார், எழுதிட்டான் நரகம் போறான்னு நினைக்கிறீங்க, அப்படிதான் ஹதீஸ்ல விளங்குது. அப்போ இதில் என்ன திறமை இருக்குது, மனிதனுக்கு என்ன கண்ணியம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்குது. இன்னொரு மறுபக்கம் யோசிக்கலும், சரி நன்மை செய்கிறாரு, சொர்க்கம் அல்லாஹ் கொடுக்குறான், அல்லாஹ் தஆலா சொர்க்கம் போன்னு எழுதிட்டான், அவர் சொர்க்கம் போகிறாரு. இவர் நரகம் போகிறன்னு அல்லாஹ் எழுதிக்கிறான், அது பெரிய பாவம் தானே, அநியாயமா? எனக்கு ஒரு 2002 மட்டும் ஒரு பகுதி ஜப்பானில் இன்னொரு பகுதியை சேர்ந்த ஒரு பெண் உண்டு. அவள் தர்ஜுமத்துல் குர்ஆனை தானாக படிச்சுட்டு அவள் விளங்கின விளக்கத்தை வச்சு அவள் இன்னொருத்தட்ட சொல்லி அவங்க கால் பண்ணாங்க. அவள் கொஞ்சம் தாலீமுக்கு போய்கொண்டு ஈடுபாடோடு இருந்தாள். அமல் இபாதத்தில் ஆர்வம் கொண்டு வந்துச்சு. என்னுடைய ஒரு நாட்டு சகோதரருடைய மனைவி, இந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஜப்பனீஸ் பொம்பளை உண்டு. அவள் கூட இருந்த சகோதரர் அந்த பெண்கள் இந்தியாவுக்கு ஜமாத் போயிட்டாங்க. அப்போ பின்னுக்கு அவள் மட்டும்தான் இருந்துட்டார். இப்போ தாலீம் அமல்கள் பெருசாக நடக்கலை. அப்போ இவன் என்ன செஞ்சா, தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து படிக்க தொடங்கினான். இதை வச்சு நீங்கள் தர்ஜுமத்துல் குர்ஆன் படிக்கக்கூடாது அர்த்தம் அல்ல. சில இடங்களில் விளங்காத விஷயங்கள் தான் நாங்களாம் முடிவெடுக்கக்கூடாது, அது உலமாக்கிட்ட கேட்டு நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்போ இந்த பெண் படிச்சுட்டு அதில் வருது, அல்லாஹு தஆலா நாடினவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்குறான், நாடினவங்களுக்கு வழி எடுக்கிறான். அவர் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு ஹிதாயத் தந்தனால எனக்கு செஞ்ச பெரிய கிருபை. அந்த ஏன் உம்மா வாப்பா என்ன தவறு செஞ்சாங்க, என்னுடைய பெற்றோர் என்ன குறை செஞ்சாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் ஹிதாயத் கொடுக்கல, அவங்க காஃபிர்களாக மௌத்தாயிட்டாங்களே, அவங்க நரகம் போயிட்டாங்களேன்னு. இப்போ இதை யோசிச்சு அவ
புத்தி பேதளிச்சிட்டா. பேதளிச்சுன்னா தடுமாறிட்டா, விளக்கத்தை இழந்துட்டா. கடைசிக்கு என்ன நடந்துட்டா, நான் தொழுது என்ன செய்ய, அமல் என்ன செய்ய என்று அப்படி ஒதுங்கிட்டா. அப்போ அங்கே ஜமாத்தில் போயிட்டு வந்தாங்க. ரிட்டர்ன் ஜப்பானுக்கு வந்தாங்க இந்தியாவிலேருந்து. அவங்க வந்து பார்த்தா இவெல்லாம் அப்படியே முந்திய மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒதுங்கிட்டு இருக்கிறா, ஒன்றும் இல்லைண்டு. போய் பேசி பார்த்தா இந்த நிலைமையை சொன்னாங்க. அதுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், தொழுகைக்கு முன்னாடி லோகருக்கு முன்னாடி கால் வந்துச்சு, இப்போ தொலை போகிறேன், தொழுவிட்டு நான் பதில் சொல்கிறேன். அப்போ தொழுகைக்கு பிறகு நான் திரும்ப அப்போ கால் பண்ணினேன். அப்போ நான் சொன்னேன், இந்த பாருங்க 2 விஷயம் இருக்குது. ஒன்றோ நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹுடைய ஏற்பாடின்படி நடக்க நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, அல்லாஹு தாலா லா யظ்லிமு மிஸ்கால ذرة அணுவளவும் அல்லாஹு தாலா அநியாயம் செய்கிறதில்லை. லைஸ பிظல்லாமின் லில் அபீத், தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்கிறதில்லை. அவன் எதை செய்கிறானோ அது நியாயமாக தான் இருக்கும், அல்லாஹுடைய ஏற்பாடின்படி. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இன்னொன்று தக்தீர்னு சொல்கிறது, நாங்கள் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் எழுதிட்டான் நாங்கள் செய்கிறோன்னு மட்டுமல்ல. அல்லாஹு தஆலா ஹக்கீம், அனைத்தையும் அறிந்தவன். அவனுடைய இல்ம் விசாலமானது. அவனை விட அறிவாளி அல்ல அவனுக்கு நெருக்கமான அறிவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அறிவையே படைத்தவன் அவன்தான். அனைத்து புத்தியலையும் அனைத்து அறிவையும் படைச்சவன், அனைத்தையும் அறிந்தவன். ஹிக்மத்தை படைத்தவன் அவன் ஹக்கீம் தானே, ஹிக்மத்துக்கே சொந்தக்காரன் தான். அதனால் ஞானம் இல்லாமல் எதையும் செய்கிறதில்லை. அவன் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, எப்படி வாழ்வாங்க என்றதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். முன்கூட்டியே அறிந்து அல்லாஹ் எழுதிக்கிறான். நாங்கள் எல்லாரும் எங்கே பிறப்போம், என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம், எங்களோட தன்மை என்ன என்றதை விளங்கி அல்லாஹ் எழுதிட்டான். அதன்படி நடந்து கொண்டு போகுது. எழுதினதை நாங்கள் நடிக்கிறோம் அல்ல, நாங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை அல்லாஹ் அறிந்து எழுதிக்கிறான். அது எனக்கு கூட தெரியாது நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னை படைத்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் தான் ஹக்கீம். அப்படின்னு நாங்கள் யோசித்தோன்னு சொன்னால் அல்லாஹ் மீது எந்த குற்றம் கிடையாது. குற்றம் அனைத்து என் மீது தான். நான் தவறு செய்கிறேன் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அவன் கொலை செஞ்சுட்டு சொல்லல அல்லாஹ் எழுதிட்டான் நான் கொலை செஞ்சேன் இல்லை, நீ கொலை செய்வாய் என்ப தன்மை உனட்டு இருக்குது என்பதை தெரிஞ்சு அல்லாஹ் முன்னாடி எழுதிட்டான். இல்லை நான் விபச்சாரம் செஞ்சேன்னா அல்லாஹ் எழுதிக்கிறான். அதனால் அப்படி அல்ல, நீ செய்வாய் என்று அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் அல்லாஹ் எழுதிட்டான். இதை நாங்கள் யோசித்தோம் என்றால் இதுதான் உண்மையான தக்தீர். அல்லாஹ் குறை சொல்ல மாட்டோம், மாறாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி எழுதி நடந்து கொண்டிருக்க நாங்கள் செய்ய போகிறதின்படி அல்லாஹ் எழுதிட்டான். அப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய இல்மை மீறி நடக்காது. அப்படின்டா இப்போ அல்லாஹ் எழுதிட்டான், இவன் பின்னாடி காலத்தில் களவெடுப்பான், பின்னாடி ஒரு காலத்தில் இந்த வருஷம் இவன் மௌத்தாகுவான், இந்த வருஷம் இவளை சம்பாதிப்பான், அல்லாஹ் எழுதிட்டான். இப்போ அது மீற முடியாது, அது மாற முடியாது. ஏன்? அல்லாஹுக்கு முன்னாடி தெரியும், அந்த இல்மு மாறாது. அதுக்கு மாற்றம் செய்யக்கூடிய தன்மை அடியானுக்கு முடியாது. ஏண்டா இவன் இப்படித்தான் செய்வான் அல்லாஹுக்கு தெரியும். அப்போ அல்லாஹு தாலா இதை அனைத்தையும் அறிந்து விளங்கி முன்கூட்டியே எழுதிட்டான். இவங்க நல்லமல் செய்வாங்க, இவங்க சொர்க்கம் போவாங்க, இவங்க தன்னுடைய மன இச்சைப்படி ஷைத்தானுக்கு வழிபட்டு அறப்படிச்சு கொண்டு தவறான வழியில் போவாங்க, நரகம் போவாங்க நல்லா எழுதிட்டான். அறிந்து அல்லாஹ் எழுதிக்கிறான். அதன்படி நடந்து கொண்டிருக்குது. तकदीर क्या है? एक है जो अल्लाह ने लिख दिया वो हो रहा है. एक हदीस के अंदर आया है, मुस्लिम शरीफ की रिवायत है, कतबल्लाहु मकादिर अल खलाइक क़ब्ल अन यख़्लुक़ अस्समावाति वल अर्द बि50 अल्फ़ आम. अल्लाह पाक ने आसमान और ज़मीन को पैदा करने से 50,000 साल पहले लिख चुका है कि मखलूक की क्या तकदीर है, क्या क्या खाएंगे, क्या पिएंगे, कहाँ पैदा होंगे, कब मरेंगे, सब कुछ अल्लाह पाक ने लिख दिया है. दूसरे हदीस के अंदर आया है, हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम मस्जिद नबवी से निकले, एक दाएं हाथ उन्होंने उठा के दिखाया, फरमाया इसके अंदर सारे जन्नतियों का नाम है, आदम अलैहिस्सलाम से लेके आखिर इंसान तक का. ये कलम, ये रोशनाई वो सूख गई, कलम को उठा दिया गया है, अब इसके अंदर कोई तब्दीली नहीं आएगी. तो फिर हाथ के ऐसे इशारा के जैसे उस किताब को फेंक दिया है. फिर बाएं हाथ उठा के फरमाया इसके अंदर सारे जहन्नम का नाम है, आदम अलैहिस्सलाम से लेकर आखिर इंसान तक, और इसमें अंदर कोई तब्दीली नहीं आएगी. तो जो
اشکال پیدا ہوتا ہے ہمیں، یہ اشکال صحابہ نے بھی اٹھایا۔ صحابہ نے پوچھا، یا رسول اللہ اگر جنتیوں کا نام طے شدہ ہے تبدیلی نہیں آئے گی، جہنم کا نام بھی طے شدہ ہے تبدیلی نہیں آئے گی، پھر ہم کیوں عمل کریں؟ ففیم العمل یا رسول اللہ، عمل کی کیا ضرورت؟ اگر میں جنتی ہے تو ہر حال میں جنت میں جاؤں گا، اگر جہنمی تو ہر حال میں، تو میری کوشش سے میری محنت سے کیا فرق پڑے گا؟ اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم نے فرمایا، اعملوا کل میسر لما خلق لہ، آپ عمل کرتے رہو، ہر انسان جس کے لیے پیدا کیا ہوا ہے اس کے لیے اس کی آسانی کی جائے گی۔ اگر جنتی ہیں تو سوال نہیں کرے گا، پوچھے گا نہیں، بلکہ سمجھے گا میں اللہ کا غلام ہوں، مجھے عمل کرنا ہے، تو وہ عمل کرے گا، کوشش کرے گا، جنتیوں کا عمل کرے گا، جنت میں پہنچ جائے گا۔ اس کے برخلاف جو جہنمیوں میں ہیں وہ تو اپنا عقل استعمال کرے گا، سوالات کرتے رہے گا، پوچھتے رہے گا، میرا نام جہنم میں تو کیا فرق پڑے گا، میں تو ادھر ہی جانا ہے، تو عمل کر کے کیا ہوگا؟ تو پھر گمراہی کی طرف جائے گا۔ اس لیے ہمیں یہ سمجھنا میں اللہ کا غلام ہوں، وہ ہمارا آقا ہیں، اس کے ارادے منشا کے بغیر دنیا کے اندر کچھ بھی نہیں ہو سکتا، تو اس لیے اللہ کا فیصلہ جو ہے اسی پر مجھے عمل کرنا ہے، تو مجھے حکم جو ملا نیکی کا عمل کرنا، گناہ سے بچنا، وہ کرتا رہوں، پھر وہ جنت میں پہنچے گا۔ اس کے برخلاف جو جائے گا تو جہنم کے راستے سے۔ اب ایک اشکال اور پیدا ہوتا ہے، اگر سب کچھ اللہ کی لکھی ہوئی بات ہے، پھر جزا اور سزا میں کیا فائدہ ہے؟ اللہ نے لکھ دیا وہ نیک عمل کرے گا جنت میں جائے گا، یا گناہ کرے گا جہنم میں جائے گا، پھر اس کا کیا کمال ہے، اس کا کیا قصور ہے؟ اس کی جزا کیوں، اس کی سزا کیوں ہے؟ کیونکہ اللہ کی لکھی ہوئی بات ہے۔ تقدیر یہ، اس کا مطلب یہ نہیں ہے اللہ نے لکھ دیا انسان کر رہا ہے۔ ایک عورت تھی 10 سال پہلے 2002 میں، وہ کچھ دن پہلے جاپانیز عورت تھی، ہمارے ایک ساتھی کی بیوی ہیں، وہ تعلیم میں جڑتی تھی، تو ایک مرتبہ ہمارے یہاں جماعت میں بھی آئی تھی، تو کچھ الحمدللہ اچھے فکر مند ساتھی تھے، ان کی بیویاں بھی جماعت کے کام میں جڑے ہوئے تھے، ان کے یہاں جاتی تھی اور معلومات کرتی تھی، دن میں آگے بڑھتی تھی۔ شوہر بہت مصروف ہے، ہم جیسے لوگ ہیں، بزی، کاروبار ٹائم نہیں دے پاتا، وہ مشکل سے 3 دن کے لے کے آیا تھا، تو باقی دنوں میں گھر میں ٹائم دینا مشکل ہے۔ یہ کچھ حضرات تھے جو ان کے ساتھ تھے، وہ 40 دن کے لیے انڈیا چلے گئے، ابھی یہ اکیلا رہ گئی، کیونکہ اس کا شوہر کا ٹائم نہیں ہے جانے کا، تو ادھر ہی رہ گئی۔ پھر یہ بھی تعلیم وغیرہ نہیں ہو رہی تھی، کیونکہ وہ لوگ چلے گئے جو جڑے ہوئے تھے۔ اب یہ ترجمۃ القرآن پڑھنے لگی جاپانیز میں۔ اسے یہ مطلب نہیں ہے ترجمۃ القرآن پڑھنا جائز نہیں ہے یا حرام ہے، بلکہ کچھ جگہ پر ہمیں بات سمجھ میں نہیں آئے تو ہم اپنے علم پر اعتماد نہ کریں، بلکہ علماء سے رجوع کریں۔ اگر خود فیصلہ کر لیں گے تو گمراہ ہو جائے گا۔ شیطان اپنے عقل کو بڑا دکھاتا ہے، مجھے ہر بات سمجھ میں آتی ہے، میں سمجھ سکتا ہوں، تو یہی سمجھے گا گمراہی کی بات، پھر چلا جائے گا۔ اس عورت کے ساتھ یہی ہوا، اس نے ترجمۃ القرآن پڑھی، اللہ تعالیٰ جس کو چاہے یہدی من یشاء یضل من یشاء یہدی من یشاء، اللہ جس کو چاہے ہدایت دیتا ہے، جس کو چاہے گمراہ کرتا ہے۔ تو اس نے سوچا کہ اللہ پاک اگر جس کو چاہے ہدایت دیتا ہے تو اچھی بات ہے، مجھے اللہ نے توفیق دی، مجھے اللہ نے ایمان کی دولت سے نوازا ہے، لیکن میرے ماں باپ کا کیا قصور ہے؟ کیوں اللہ نے ان کو گمراہ کیا؟ وہ کفر پہ کیوں مرے ہیں؟ پھر اللہ پاک ظلم کرتا ہے اس پہ، اس کی محبت والدین سے، تو اسی بات پہ وہ گمراہ ہو گئی، نماز چھوڑ دی، اعمال چھوڑ دی۔ یہ لوگ واپس آئے تو دیکھا اس کی حالت بدل گئی، پھر اس سے بات چیت کیے تو پتہ چلا یہ بات ہے۔ پھر مجھے ظہر سے پہلے فون کیا تھا، میں نے کہا ابھی نماز کا ٹائم ہے، آپ نماز کے بعد فون کریں۔ پھر نماز کے بعد بات ہوئی، میں نے ایک ساتھی نے فون کیا، میں نے اس کو بتایا، آپ اس کو یہ بتاؤ کہ تقدیر جو ہے وہ ہمارے جو اس کی جو سمجھا وہ بات نہیں ہے، بلکہ ہدایت اور گمراہ اللہ کے ہاتھ میں ہے، یہ اس میں بھی کوئی شک نہیں ہے۔ سب سے پہلے ہم اللہ کے غلام ہیں،
اللہ کے بندے ہیں، اللہ کی باندیاں ہیں، اللہ جو ہمارے سے جو کرے گا اس پہ ہم اعتراض نہیں کر سکتے، ہم نہیں بلکہ سارے مخلوقات، جس کے ساتھ جو بھی کرے گا وہ اللہ کی مرضی ہے۔ دوسری بات اس نے جو سمجھی وہ بات نہیں ہے۔ اگر ہم یہ سمجھیں گے تقدیر سے جو اللہ نے لکھ چکا ہے اسی پر سب کچھ ہو رہا ہے، پھر انسان کے کوئی کمال اس کے اندر نہیں ہے، کوئی نبی ہے اس میں کوئی کمال نہیں، کیونکہ اللہ نے اس کو نبی بنا دیا اور اچھے رہیں اس میں کیا فرق پڑتا ہے؟ صحابہ اچھے اس لیے تھے اللہ نے لکھ دیا یہ اچھے رہیں گے، اور ہم گمراہ اس لیے کہ اللہ نے لکھ دیا، یہ بات نہیں ہے۔ بلکہ اللہ پاک حکیم ہیں، عالم الغیب ہیں، سب کچھ جاننے والا ہیں، بلکہ عقل اور علم اور حکمت کے مالک پیدا کرنے والا بھی اللہ پاک ہیں، اس کے علم سے باہر کچھ بھی نہیں ہے۔ ہم جو کچھ ابھی ہوا وہ ہمیں کچھ پتہ ہو سکتا ہے، آئندہ جو ہوگا ہمیں پتہ نہیں ہے، اور اللہ پاک اتنے باکمال علم اور حکمت والا ہیں، جو قیامت تک ہوگا سب کچھ اللہ جانتا ہے۔ یہ باتیں ہوگی، فلاں شخص قتل کرے گا، فلاں شخص زنا کرے گا، فلاں شخص نماز پڑھے گا، فلاں شخص مسجد بنائے گا، فلاں شخص یہ کرے گا وہ کرے گا۔ اللہ پاک ہر انسان کی طبیعتوں کو اس کے کرنے والے اعمال کے بارے میں اللہ کو پتہ ہے، اس لیے اللہ پاک نے اپنے علم کے وسعت سے حکمت کی وجہ سے اللہ نے لکھ چکا ہے یہ باتیں ہونے والی ہیں، اس پر عمل ہو رہا ہے۔ یہ نہیں کہ جو اللہ نے لکھا اس پر عمل، بلکہ جو کچھ ہوگا اس کا اللہ نے لکھ دیا ہے کہ یہ باتیں ہوں گے، کیونکہ یہ انسان کی طبیعت ہیں، یہ انسان کی خصلت ہیں، اس کے اندر اچھائی ہے یہ اچھا عمل کرے گا، اس کے اندر برائی ہے وہ یہ عمل کرے گا۔ تو پھر اللہ نے اپنے علم اور حکمت سے لکھ چکا ہے، اس لیے کوئی نہیں کہہ سکتا اللہ نے لکھ دیا میں نے فلاں کو قتل کرو اس لیے قتل کر دیا، اس میں کیا قصور ہے میرا؟ اللہ نے لکھ چکا ہے میں زنا کروں میں نے کر لیا، نہیں، بلکہ اللہ کو پتہ ہے یہ قتل کرے گا، اللہ نے لکھ دیا ہے۔ جیسے ہم کہتے ہیں شاگرد کو دیکھیں یہ تو مشکل ہے 4 سال 5 سال پڑھے گا اس کے بعد اسکول چھوڑ دے گا، کیوں؟ استاد کو پتہ ہے اس کی طبیعت کیا ہے، اس کے اندر کیا استعداد ہے۔ اللہ سب استادوں کو پیدا کرنے والا ہے، اللہ کو پتہ ہے کون میٹرک تک جائے گا، کون اس کے آگے جائے گا، کوئی یونیورسٹی جائے گا، کوئی ڈاکٹر بنے گا، یہ تو استاد کہہ دیتا ہے اس کے علم سے، لیکن وہ آگے پیچھے ہو سکتا ہے، لیکن اللہ جو کہے گا وہ ہوتا ہی رہے گا، اسی کا نام تقدیر ہے۔ ہمیں ماننا ہے تقدیر اللہ کے کرن کے مطابق سب کچھ ہوتا ہے، لیکن اس کے اندر جو انسان اسباب اختیار کرتا ہے، اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم آگے فرمائے، ابھی ٹائم کافی نہیں ہے، انشاءاللہ اگلے ہفتے میں بیان کی جائے گی۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی تقدیر کے بارے میں سمجھنے کے لیے، اور ہر سب کچھ جو بھی پریشانی آئے مسئلہ آئے تو اللہ کی طرف سے ہونے کا یقین کرے اور اس کی طرف رجوع کرے۔ اللہ پاک مجھے بھی آپ کو بھی عمل کرنے کی توفیق عطا فرمائے۔ گنیم کے سودلے پریارہلے نرے وشیاں ارکدے ٹائم پودا انشاءاللہ وار وارنگل ஞாபகப்படுத்தப்படும்। அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தக்தீரை வழங்கக்கூடிய பாக்கியத்தையும் ஐம்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக। என்ன பிரச்சனை வந்தாலும் முசீபத்தில் வந்து நலவு வந்தாலும் பெருமை அடிக்காமலும் பிரச்சனை வரும்போது தடுமாறாமலும் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படி தான் நடக்குது என்ற விஷயத்தை நம்பி அல்லாஹ் பக்கம் முகம் திருப்பக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக। வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்।